திண்டுக்கல்லில் நடைபெற்ற 2 பள்ளிகளுக்கு இடையேயான மாவட்ட அளவிலான ஹாக்கி போட்டியின் போது வீரர்கள் மீது கல்லூரி மாணவர்கள் கற்கள், ஹாக்கி மட்டையை கொண்டு தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், இப்ப வீரர்கள் மேல இது போன்ற தாக்குதல் நடக்கும் போது அங்க யாருமே பாதுகாப்புக்காக இல்லையா? அங்க என்ன சூழல் நிலவிச்ச இந்த சம்பவம் நடக்கிறப்ப இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க மேல எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? திண்டுக்கல்ல மாவட்ட அளவிலான 14 வயதிற்கு உட்பட்ட மாணவ மாணவிகளுக்கு இடையான குறுவட்ட ஹாக்கி போட்டியானது திண்டுக்கல் பழைய கரூர் சாலையில் இருக்கக்கூடிய GTN கலைக்கல்லூரி மைதானத்துல நடந்து வருகிறது. இந்த நிலையில இன்று முத்தலகுப்பட்டியைச் சேர்ந்த பிரான்சிஸ் சேவியர் மேல்நிலைப்பள்ளியும் திண்டுக்கல் தூய மரியன்னை மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு போட்டியானது நடைபெற்றது. போட்டி துவங்கியது முதலே தூய மரியன்னை பள்ளிக்கு ஆதரவாக நடுவர்கள் செயல்படுகிறார்கள் என முத்தலகுப்பட்டி பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில இந்த விளையாட்டு மைதானத்திற்கு வெளியே நின்று கொண்டிருந்த சில கல்லூரி மாணவர்கள் பிரான்சிஸ் சேவியர் பள்ளியோட கோல் கீப்பராக இருந்த தேவா என்ற மாணவர் மீது, அந்த விளையாட்டு வீரர் மீது கற்களை வீசியதாக கூறப்படுகிறது. இதில் அந்த மாணவனுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து போட்டி நடுவர் ஒருபட்சமாக செயல்படுகிறார் என்ற வாக்குவாதத்தை மாணவர்கள் வைத்தனர். அப்போது திடீரென மைதானத்திற்கு புரிந்த கல்லூரி மாணவர்கள் சிலர் பிரான்சிஸ் சேவியர் மேல்நிலைப்பள்ளியின் ஹாக்கி வீரர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் சந்தோஷ், பூபதி, இனியா ஆகிய 3 பேர் காயமடைந்து தற்போது திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில இந்த பாதிக்கப்பட்ட பிரான்சிஸ் பள்ளியைச் சேர்ந்த பள்ளியின் தாளாளர் உள்ளிட்டவர்கள் மாணவர்களோடு சேர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப்பிடம் கல்லூரி மாணவர்கள் மீது புகார் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில GTN கல்லூரி நிர்வாகம் சார்பில் ஒரு விளக்கு கடிதமும் செய்தி குறிப்பாக வெளியிடப்பட்டிருக்குது. அதில் பள்ளி கல்வித்துறை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் விளையாட்டு மைதானம் போட்டிக்காக அனுமதிக்கப்பட்டது. விளையாட்டு போட்டி நடந்து கொண்டிருந்த போது விளையாட்டு வீரர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டதால் மோதலை விலக்கிவிட தங்களது வாலண்டியர்ஸாக செயல்பட்ட கல்லூரி மாணவர்கள் அங்கு சென்றதாகவும், அப்போது அந்த வாலண்டியர்ஸை விளையாட்டு வீரர்கள் கீழே தள்ளிவிட்டதாகவும், இதனால் உடனடியாக அங்கிருந்த மாணவர்களை விளையாட்டு மைதானத்திலிருந்து வெளியேற்றியதாகவும், தங்களது கல்லூரியில் வேண்டுமென்றே இது ஒன்று போய் பிரச்சாரத்தை ஏற்படுத்தி வருவதாகவும், இது தொடர்பாக திண்டுக்கல் தாலிக்கும்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் அந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செய்தி குறிப்பு வெளிவந்த சிறிய நேரத்தில் சற்று நேரத்துக்கு முன்பாக திண்டுக்கல் பழனி சாலையில் முத்தலகுப்பட்டி அந்த பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களின் பெற்றோர் மற்றும் முத்தலகுப்பட்டி ஊர் பொதுமக்கள் திண்டுக்கல் பழனி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த மேற்கு காவல் நிலைய போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து தற்போது சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக திண்டுக்கல் பழனி சாலையில் 1/2 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.